Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற சொற்றொடர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா நம்ம யூஸ் பண்ணும்போது செந்தமிழ்ல நம்ம பேச மாட்டோம். நார்மலா நம்ம வழக்க சொற்கள்ல தமிழ்ல பேசுவோம். அதுக்கெல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம், சொல்லலாம், டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மணி 6 இது யார்ட்டையா சொல்லும் போது இப்ப மணி 6 ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம், அப்படியே டிரான்ஸ்லேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அப்படின்றதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இட் இஸ் 6 o'clock now. 6 o'clock now. It is 6 o'clock now. இங்கிருந்து சேலத்திற்கு 30 கிலோமீட்டர். இங்கிருந்து சேலத்திற்கு 30 கிலோமீட்டர். அப்போ இங்கிருந்து அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி சொல்லலாம், சேலத்திற்குனா சேலம். ஓகே, இங்கிருந்து அப்படின்றதுக்கு from here. அப்போ 30 கிலோமீட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா it is 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர். சேலத்திற்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்போ இருக்கு அப்படின்றதுக்கு டு சொல் யூஸ் பண்ணுவோம். டு சேலம். டு சேலம். இங்கிருந்து அப்படின்றதுக்கு from here. from here. ஓகேங்களா? அவனை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்ல. சோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, கூட்டிட்டு வானா நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் நீ, யூ, கோ போய், அண்ட் பிரிங் ஹிம் கூட்டிட்டு வான்றதுக்கு பிரிங் ஹிம் அவனை கூட்டிக் கொண்டு வா அப்படின்றதான் கூட்டிட்டு வா அப்படின்றதுக்கு பிரிங் ஹிம் அவனை போய் கூட்டிட்டு வா. யூ கோ அண்ட் bring him. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவனை இங்க வர சொல்லு. நான் இங்க வரமாட்டேன், நீ அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு எப்படி சொல்லனா, நீ வர சொல்லு அப்படின்னு சொல்றோம்ல, சொல்லு அப்படின்றதுக்கு you ask அவனை him to come இங்கு வரதுக்கு சொல்லு அப்படின்னு அர்த்தம். சோ அப்போ வந்துட்டு டு கம், இங்கு அப்படின்றதுக்கு ஹியர். சோ அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. அவனை இங்க வர சொல்லு அப்படின்னும் போது யார்கிட்ட சொல்றோம், ஒருத்தர்கிட்ட சொல்றோம். அப்ப யூ நீ, ஆஸ்க் ஹிம் சொல்லு, அவங்கிட்ட சொல்லு, டு கம் ஹியர் இங்க வர்றதுக்கு சொல்லு, அவங்கிட்ட இங்க வர்றதுக்கு சொல்லு. ஓகேயா? அடுத்தது, அவரிடம் பேனா கேளு. அவரிடம் கொஞ்சம் பேனா கேளு, பேனா வேற இல்ல, அவர்கிட்ட கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, யூ கேளு, சொல்லு அப்படின்றதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஆஸ்க். ஓகேங்களா? ஆஸ்க் ஹிம் அவரிடம் அப்படின்றதான வந்திருக்கு. அப்போ ஹிம், யூ ஆஸ்க் ஹிம் பென். யூ ஆஸ்க் ஹிம் பென். அவரிடம் பேனா கேளு. யூ ஆஸ்க் ஹிம் பென். பென் அவர்கிட்ட கேளு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, ஸ்பீச், இது போன்ற வீடியோஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.